இது ஒரு சின்ன போர்ஷன் மாதிரி இருக்கு. இந்த போர்ஷனுக்கு வெளியில இருந்து வெளிச்சம் வருது. ஆனா இந்த இடத்துல ஒன்னும் பெரிய ரூம் இல்ல. இதை தாண்டி அங்கிட்டு போனா ஒரு ரூம் மாதிரி தெரியுது. நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போக போக பெரிய பெரிய ரூம் மாதிரியே இருக்கு. இந்த நேரத்துல நம்ம ஹீரோவும் மீதி இருந்த 2 பேரும் சேர்ந்து இந்த ரூமை விட்டு எப்படியாவது வெளியில போகணும்னு சொல்லி அங்க இருந்த கிளாக் எடுத்து அந்த டோரை அடிச்சு உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த டோரை உடைக்க முடியல. நம்ம ஹீரோயின் அவ இருக்கிற இடத்துல இருந்து வேற ஒரு ரூமுக்கு போறாங்க. அங்க பார்த்தா ஒரு பெரிய ஆபரேஷன் தியேட்டர் மாதிரி இருக்கு. இந்த இடத்துக்கு போனோடனே இந்த 3 பேர் இருந்த ரூமும் திறந்துக்குது. இதுல இருந்து இவங்க 3 பேரும் வெளியில நம்ம ஹீரோயினை தேடி வர நம்ம ஹீரோயின் வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கொடூரமா இருக்கு பார்க்க. அந்த இடத்துலதான் நிறைய பேரை ரொம்ப கூடவும் சாகடிச்சு வச்சது மாதிரி இருக்கு. அந்த இடத்துல ஒரு வாஷ் பேஷன் இருக்கு. அந்த வாஷ் பேஷனுக்குள்ள பார்த்தா ஈவெண்டோடைய ஆர்கனைசர் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே காதுல ஒரு தோடு மாட்டிருப்பான். இந்த தோடு ஒண்ணும் இல்ல, சாவிதான். அந்த சாவிதான் இதுக்குள்ள கிடக்கும். எடுத்து மேல வச்சுட்டு இந்த சைடு திரும்பி பார்த்தா ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிள்ல யாரையோ போத்தி வச்சிருக்க மாதிரி தெரியும். அதை திறந்து பார்க்கலான்னு திறந்து பார்த்தா ரொம்ப வருஷம் ஆன உடல் மாதிரி இருக்கு. அதை பார்த்து ரொம்பவே பயத்துல இருக்கா. அவ ஹீரோயினை தேடி வந்த 3 பேரும் முடியாத அவளை கண்டுபிடிச்சே ஆகணும்னு இருக்க அந்த ரூமை நோக்கி வராங்க. அந்த சவுண்ட் வெளியில கேட்கறத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு கொஞ்சம் பயம் அதிகமாவே வருது. மனசுல கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு அங்க திறந்து கிடந்த ஒரு டோரை போய் சாத்துறாங்க. டோரை சாத்தினதுக்கு அப்புறம் அந்த டோரை தட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. யாரு தட்டுறான்னு தெரியாம எங்கேயாவது மறைஞ்சுக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் அங்க பரணி மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும். அந்த போர்ஷன் மேல ஏறி போய் உள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த சைடு இந்த 3 பேரும் ரூமுக்குள்ள என்னன்னா இருக்குன்னு தேடி பார்த்தா ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா படத்தோட ஹீரோ ஒரு டோர்ல இருந்து அந்த சாவி போடுற ஹோல் வழியா ஒரு வெளிச்சம் வருதுங்க. அந்த வெளிச்சத்தை தன்னோட கையால கட் பண்ணி பாக்குறான். அப்ப அந்த டோர் ஓபன் ஆகுது. இப்ப 3 பேருமே அந்த டோர் வழியா இன்னொரு ரூமுக்குள்ள போயிடுறாங்க. அந்த ரூம்ல ப்ரொஜெக்டர் இருக்கு. அதே டைம்ல டைமரும் இன்னும் 35 நிமிஷம் தான் இருக்கு அப்படிங்கறத காட்டுது. இந்த ரூம்ல ஒரு பெரிய ப்ரொஜெக்டர் ஒண்ணு டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு. அந்த ப்ரொஜெக்டர்ல இல்ல விஷுவல்ஸ் ஓடிட்டு இருக்குங்க. நம்ம ஹீரோயின் பார்த்த அதே விஷுவல்ஸ் தான் அங்க பிளே ஆயிட்டு இருக்கு. இது இங்க இருந்து வெளியில போறதுக்கு ஏதாவது குழு இருக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல பரணில ஏறி ஒளிஞ்ச நம்ம ஹீரோயினுக்கு இந்த இடத்துல லைட்டோட ஒளி அவங்களுடைய ஃபேஸ்ல மட்டும் ஈபாப்படுது. என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்துல கொஞ்சம் அலாட்டாவே தான் இருக்காங்க. இந்த சைடு இந்த 3 பேரும் ஏதாவது கீ ஓபனிங் இருக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்கும் போது ப்ரொஜெக்டர் டேபிளுக்கு பக்கத்திலேயே ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிள்ல ஒரு பூட்டு மாட்டி இருக்கு. நம்ம ஹீரோ மட்டும் ஏதாவது வழி இருக்குமா அப்படின்னு சொல்லி வேற இடத்துக்கு தேட போறாரு. மீதி இருக்க இந்த 2 பேரும் அங்க இருந்த ஒரு பிலிம் எடுத்து பிளே பண்ணி பாக்குறாங்க. அதுல ஏதோ ஒரு குளம் இருக்கிற மாதிரியும் கொஞ்சம் விசித்திரமான விஷுவல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் போய் உள்ள ஒளிஞ்சிருக்க இடத்துல யாரோ அமுக்கிறது மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. யாரோ ஹீரோயினை மெல்ல மெல்ல உள்ள இழுத்துட்டு போறது மாதிரி ஃபீல் பண்றா. அதே சமயம் வெளியில போர்வை போட்டு மூடி வச்சிருந்த இடத்துல இருந்து ஒரு பாடி இருந்துச்சு பாத்தீங்களா, அதுல இருந்த போர்வைய கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ ஒரு அமானுஷம் வெளியில இழுக்கிறது மாதிரி தெரியுது. அதை பார்த்து ரொம்பவே பயந்து போறா. இப்ப நம்ம ஹீரோவும் இந்த விஷுவல்ஸ் ஓடிட்டு இருக்க இடத்துக்கு வராரு. இப்ப இவங்க ஒரு குழு கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னா அந்த இடத்துக்கு மேல ஒரு ஃபேன் ஓடிட்டு இருக்கு. அந்த ஃபேன்ல சில நம்பர்ஸ் எழுதிருக்கு. அந்த நம்பர்ஸ் தான் இந்த பூட்டை ஓபன் பண்ற கோட் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடறாங்க. அதை கண்டுபிடிச்ச உடனே அந்த நம்பர் என்ன அப்படிங்கறத 3ஆவதா வந்த அந்த நபர் கண்ணாடியை வச்சு பார்த்து சொல்ல நம்ம ஹீரோ அந்த நம்பரை அந்த பூட்ல போட்டு அன்லாக் பண்ணிடுறாரு. அன்லாக் பண்ணோடனே அங்க ஒரு கீ இருக்கு. அந்த கீயை எடுத்தோடனே அந்த 3ஆவது நபர் இருக்காரு பாருங்க, அவர் வேகமா அந்த டோரை திறக்கிறதுக்கு ஓடுறாரு. நம்ம ஹீரோவும் அவர் பின்னாடியே ஓடுறாரு. அந்த 3ஆவதா இருக்க கவர் பண்ண கூப்பிட்டா அந்த பொண்ணு வராம அந்த விஷுவல்ஸை பார்த்துட்டு இருக்கு. அந்த விஷுவல்ஸ்ல என்ன வருதுன்னா அந்த பொண்ணு இங்கேயே ஓடிட்டு இருக்கிறது மாதிரி விஷுவல்ஸ் தெரியுதுங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் இன்னொருத்தரும் அந்த ரூமை விட்டு வெளியில போனோடனே அந்த டோர் சாத்திக்குது. இப்ப அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு வெளியில போலான்னு சொல்லி ரூம்ல இருந்து ஆப்போசிட் சைடு வழியா வெளியில போறா. ஆனா அவ வெளியில போறது அந்த ரூமோடைய இன்னொரு சைடோடைய என்ட்ரன்ஸா இருக்கு. அதனால அந்த ரூமையே தான் சுத்தி வராளே ஒழிஞ்சு அவளால வெளியிலவே போக முடியல. இப்போ அந்த 5 பேத்துல பயங்கரமான டிராப்ல இவதான் மாட்டிருக்கா. ஏன்னா லூப் சிஸ்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டா. நம்ம ஹீரோவுக்கும் அந்த 3ஆவது நபருக்கும் சண்டை வருது. இந்த பொண்ணு வராதது அந்த பொண்ணோட தப்பு, நம்ம தப்பு இல்ல. வாங்க அடுத்து இங்க இருந்து எப்படி போலாம் அப்படிங்கறத பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த 3ஆவது நபர் நம்ம ஹீரோவையும் விட்டுட்டு போறாருங்க. இந்த சைடு அந்த லூப்புக்குள்ள சுத்திக்கிட்டே இருந்த பொண்ணு ஒரு கட்டத்துல தன்னோட லவர் அந்த இடத்துல மாட்டி இறந்திருக்கிறத பாக்குறா. இந்த சைடு நம்ம படத்தோட ஹீரோயின் பயத்துல அந்த பரணி மேல ஏறி ஒரு மாதிரி ரொம்பவே வித்தியாசமா இருக்கா. அந்த இடத்துக்கு கரெக்டா அந்த 3ஆவது நபர் வந்துடுறாங்க. 3ஆவது நபர் அந்த இடத்துக்கு வந்து டோரை திறந்து மேல ஒளிஞ்சிருந்த நம்ம ஹீரோயினையும் வெளியில வர சொல்றாரு. அவளும் கீழே இறங்கி வந்துடுறா. இந்த இடத்துல இருந்து வெளியில போறது ரொம்பவே முடியாத காரியம் போலத்துக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்ல அந்த 3ஆவதா வந்த ஒரு நபரும் நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துல ஏதாவது குழு கிடைக்குதா அப்படின்னு தேடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. இந்த சைடு அந்த லூப்புக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு
தன்னோட லவரை பார்த்து கதறா. அதுக்கப்புறம் அங்க ஒரு போன் அடிக்குது. அந்த போனை எடுத்து பேசினா எப்படியாவது தப்பிச்சு வெளியில வந்துரு அப்படின்னு சொல்லுது. ஆனா எனக்கு தப்பிக்கவே வழி தெரியல, எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு கதறா. ஆனா அதோட அந்த போனு கட் ஆயிட்டு இந்த ரூமுக்குள்ள ஒரு அமானுஷ்யமான கை ஒண்ணு தெரியுது. அது கை நேராவே தெரியல, ஸ்கிரீன்ல அந்த கையோட நிழல் மட்டும்தான் தெரியுது. இதை பார்த்த இந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போறா. பயந்து போறது மட்டும் இல்லாம இப்படி ஒன்னா தானே லூப்புக்குள்ள மாட்டிருக்கோம், இங்க இருக்க ஏணி வழியா எஸ்கேப் ஆகி வெளியில போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த ஏணியில ஏறிட்டு இருக்கும் போது அந்த ஏணியில இருந்து ஒரு கட்டை உடைஞ்சு கீழே விழுவுறா. கீழே விழுவுறவ டேபிள்ல வச்சிருந்த ஒரு ஆணி கொத்தி அந்த இடத்துலயே இறந்து போறா. இந்த சைடு நம்ம ஹீரோ அடுத்த ஒரு ரூமை திறந்து உள்ள வந்திருக்கான். அந்த ரூம்ல பார்த்தா ஒரு போட்டோ மாட்டிருக்கு. அந்த போட்டோவுக்கு பக்கத்துல போயிட்டு வெளியில வரும்போது கால்ல இருந்து ஈரமா வர்றதை பார்த்து ரொம்பவே பயந்து போறாங்க. என்னடா அது விசித்திரமா இருக்கேன்னு அந்த போட்டோவை ரொம்ப டீப்பா நம்ம ஹீரோ பார்க்க அந்த போட்டோ தானாவே ஓபன் ஆகி போட்டோல இருந்த குளம் மாதிரியான இடத்துக்கு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிருது. அந்த குளத்துக்கு நடுவுல இருந்து ஒரு பொண்ணு வெளியில வருதுங்க. அந்த பொண்ணை பாக்குறதுக்கு இவன் ஒய்ஃப் மாதிரியே இருக்கும் போலத்துக்கு. அதனால இவனால வாய் பேச முடியாம பச்சைக்கண்ணு வாங்காம அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு பக்கத்துல வந்து நம்ம ஹீரோவை கட்டிப்பிடிச்சு ரொமான்ஸ் பண்றது மாதிரி போய் அங்க இருந்த ஒரு சங்கிலிய நம்ம ஹீரோவுடைய உடம்பு ஃபுல்லா மாட்டி விட்டுருதுங்க. உள்ளேயே பார்த்தா கியர் மெக்கானிசமும் ரன் ஆகி நம்ம ஹீரோவை அந்த குளத்துக்குள்ளேயே அந்த சங்கிலி இழுக்குது. எப்படியாவது இதுல இருந்து தப்பிச்சாகணும்னு ஹீரோ அந்த சங்கிலியில இருந்து விடுபடுறதுக்கு முயற்சி செஞ்சு வெளியில குதிக்கிறாங்க. அப்படி குதிக்கும் போது போட்டோவுக்கு வெளியில இருக்க ரூமு கிட்ட விழுவுறான். அப்படி விழுந்து பார்க்கும்போது தான் தெரியுது இந்த போட்டோவே ஒரு விசித்திரமான இடம் போலத்துக்கு. விழுந்து எந்திரிச்சு வந்த அவனுடைய கால்ல இருக்க ஷூல நல்ல சேரும் சகதியுமா இருக்கு. இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போனா போதும்னு நம்ம ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினும் அந்த மூணாவது நபரும் இந்த ஆபரேஷன் தியேட்டர் மாதிரி இருந்த ரூம்ல இருந்து எப்படியாவது வெளியில போகணும், இதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு அங்க ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைல்ல எக்கச்சக்கமா இமேஜும் போட்டோஸும் இருக்கு. அதுல ஒரு போட்டோல எழுதிருக்கு ஃபாரின் ஆப்ஜெக்ட் ரிமூவ் ஃப்ரம் ஸ்டொமக்னு எழுதிருக்குங்க. வயிற்றுல இருந்து ஃபாரின் ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ற இடத்துலதான் கீ இருக்கும் அப்படிங்கறது மாதிரியான ஒரு குழு அப்படிங்கறத அவ புரிஞ்சுக்கிறா. இதே சமயம் இந்த மூணாவது நபர் ஒரு டக்ட் மாதிரியான ஒரு பேசேஜை பாக்குறாருங்க. அந்த இடத்துல ஒரு பூட்டு போட்டிருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு அந்த இடத்துல ஒரு மேப் ஒண்ணு கிடைக்குது. அந்த மேப் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ரூமோடைய ப்ளூ பிரிண்ட் தான் போலத்துக்கு. அந்த இதுல ஏதாவது குழு இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதுல ஒன்னும் பெருசா இருக்கிற மாதிரி தெரியல. அந்த ப்ளூ பிரிண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா இங்க ஒரு டாய்லெட் இருக்கு. அந்த டாய்லெட்டை பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கு. இவளுடைய குழுவும் அதானே வயிற்றுல இருந்து வெளியே இருக்க ஃபாரின் ஆப்ஜெக்ட் அப்படின்னா டாய்லெட் வழியா தான் வெளியேற்ற முடியும் அப்படிங்கறனால இந்த டாய்லெட்டுக்குள்ளதான் சாவி இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து கையை விட்டு பாக்குறாங்க. கையை விட்டு பார்த்தவங்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சிங்க. என்னன்னா அதுக்குள்ள ஒரு கை கிடக்கு. இதுக்கு மேல அந்த மூணாவது நபர் நான் விடவே மாட்டேமா, இதுக்குள்ள ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் வேற வழியே இல்லை, நானே அந்த கீயை எடுக்கிறேன் அப்படின்னு டாய்லெட் குள்ள கைய வரும். அந்த கை வருது, அதை தூக்கி போட்டுட்டு இந்த டாய்லெட் குள்ள இருந்து சாவி எடுக்கிறாங்க. சாவி எடுத்துட்டு இந்த டக்ட் மாதிரி இருந்த ஒரு பேசேஜோடைய பூட்டை ஓபன் பண்ணிடுறாங்க. இது வழியா தான் நம்ம தப்பிச்சு போக முடியும். இந்த வழியா முதல்ல நீ உள்ள போமா, உன்னை தொடர்ந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் அந்த வழியா வெளியில போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ பயங்கரமா டென்ஷன்ல இருக்காங்க. ஏன்னா எந்த சைடு போனாலும் வழியே கிடைக்க மாட்டேங்குது. இருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும் அப்படின்னு வழி தேடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் அந்த மூணாவது நபரும் அந்த டக்ட் வழியா வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி டக்ட் வழியா வந்துட்டு இருக்கும் போது அந்த மூணாவதா வந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, அவரை யாரோ பின்னாடி பிடிச்சி இழுக்கிறது மாதிரி தெரியுது. இப்படி இழுக்கிறது மட்டும் இல்லாம அந்த டக்டுக்கு ஹீரோயினும் அந்த மூணாவது நபரும் நுழைஞ்சாங்க பாத்தீங்களா, அந்த என்ட்ரன்ஸ்ல உள்ள இருந்து ரத்தம் வெளியில வர்றது மாதிரியும் விஷுவல்ஸ் தெரியுது. இதை பார்த்தாவே அந்த மூணாவது நபர் இறந்துட்டாரு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நம்ம ஹீரோயின் மட்டும் அந்த டக்ட் வழியா வெளியே வந்துகிட்டு இருக்கா. அதே சமயம் நம்ம ஹீரோ எப்படியோ பல ரூம்ல இருந்து ஆரம்பத்துல ஒரு வீடியோ ஓடிட்டு இருந்துச்சுல, அந்த கவர் வந்து தூக்குல தொங்கிட்டு இருப்பால அந்த இடத்துக்கும் இந்த பொண்ணு வந்து தண்ணியில அடிபட்டு இறந்திருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துடுறான். அதே சமயத்துல நம்ம ஹீரோயின் ஒரு டக்ட் வழியா வெளியில வந்துருப்பா பாத்தீங்களா, அந்த டக்ட் எங்க வருதுன்னா அந்த ப்ரொஜெக்டர் ஓடிட்டு இருக்க அந்த ரூமுக்கு தான் வருது. அதுவும் கரெக்டா அந்த பொண்ணு இறந்து கிடக்குற இடத்துக்கே வருது. இதை பார்த்தோன்னே பயத்துல ஹீரோயின் பயங்கரமா கத்த, அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுடைய அப்பா அந்த இடத்துக்கு ஓடியாடுறாருங்க. பயப்படாத, அழாத, நம்ம எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயினுடைய அப்பா வந்து ஹீரோயின்ட்ட ஆறுதல் சொல்றாரு. இருந்தாலும் ஹீரோயின் ரொம்பவே பயந்து போறாங்க. ஆனா அதே சமயத்துல அங்க டைம் வந்து இன்னும் 9 நிமிஷம் தான் இருக்கு அப்படிங்கறதையும் காட்டுதுங்க. இந்த போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ண 5 பேத்துல 3 பேர் இறந்துட்டாங்க. மீதி உசுரோட இருக்கிறது நம்ம ஹீரோயினும் அவங்க அப்பா மட்டும்தான். இப்ப அவங்க அப்பா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு கடப்பாறை மாதிரி ஒரு கம்பி இருக்கும். அந்த கம்பியை எடுத்து நேரா ஃபேன்ல சொருவுறாருங்க. ஃபேன்ல சொருவுனா அந்த ஃபேன் சுத்துறது நின்னு அந்த ஃபேன்ல ஒரு நம்பர் வருது. அந்த நம்பரை அந்த பூட்ல போட்டு திறந்து சாவி எடுத்து அந்த ரூம்ல இருந்து வெளியில போறாரு. அங்கிருந்து வெளியே வந்த நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோயினுடைய அப்பாவுக்கும் டைம் டிஸ்பிளே ஆகுதுங்க. 45 நிமிஷம் இருக்குன்னு காட்டுது. அதே சமயம் 5 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு காட்டுது.
அப்பதான் நம்ம ஹீரோயினுடைய அப்பா புரிஞ்சுக்கிறாரு, நம்ம வந்திருக்க இடம் வேற எதுவும் இல்ல, லெவல் 1 கம்ப்ளீட் பண்ணி லெவல் 2க்கு வந்தோம்ல அந்த இடம் தான் அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கும் போது அந்த இடத்துல இருந்து தூக்கு போட்டு இறந்து போனான் பாருங்க, அவன் இந்த கேமை விட்டே வெளியில போறேன்னு சொல்லுவான் பாருங்க, அதே மாதிரி சொல்லிட்டு வெளியில போற விஷுவல்ஸ் வருது. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் அங்க ஓட, நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இல்ல பிரயோஜனம் இல்ல, நம்ம பயங்கரமான ட்ராப்ல மாட்டிருக்கோம், இதுல இருந்து வெளியில போறதுக்கு நம்ம தான் ட்ரை பண்ணணும், அவனோட இப்போதைய கண்டிஷன் அது இல்ல அப்படிங்கறத சொல்றாரு. இப்போ திரும்பவும் அந்த கேமை பிளே பண்றாங்க. என்னன்னா, ரெண்டாவது லெவல்ல மாஸ்க் எல்லாம் எடுத்து கரெக்டா வச்ச உடனே ஒரு டோர் ஓபன் ஆகும். அந்த டோருக்குள்ள இருந்து ஒரு கீ ஓபன் ஆகும். அந்த கீ எடுத்து டோரை ஓபன் பண்ணா ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மாட்டி இருந்தது. இந்த கேம் ஆர்கனைஸ் பண்ணா பாத்தீங்களா, அவ வயித்துல அடிபட்டு கிடந்தா பாருங்க, அந்த ரூம் தான். அந்த ரூம்ல ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்றானா, நான் பார்த்தேன் ஃபாரின் ஆப்ஜெக்ட் ஒன்னு ஸ்டொமோக்ல இருக்கு, அதை எடுத்தா மட்டும்தான் உங்களால வெளியில போக முடியும் அப்படிங்கறது எழுதி இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணோட வயிற்றுல இருந்து அந்த கீயை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த வயிற்றுக்குள்ள கையை விட்டு அந்த கீயை எடுக்கிறாருங்க. அந்த கீயை எடுத்துட்டு டோரை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு ஓடிட்டு இருக்காங்க. ஆனா டைம் முடிய போறதுனால இங்க இருக்க லைட் எல்லாம் பிளாஷ் ஆயிட்டே இருக்கு. எப்படியாவது தப்பிச்சே ஆகணும்னு சொல்லி டோரை கண்டுபிடிச்சு ஓபன் பண்ணிட்டு அங்கிருந்து வெளியில போறாங்க. அங்கிருந்து வெளியில போனாதான் தெரியுது, படத்தோட ஸ்டார்டிங்ல அப்பாவும் பொண்ணு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பாங்கல்ல, அந்த ரெஸ்டாரண்டோடைய ரெஸ்ட் ரூமுக்கு தாங்க வந்திருக்காங்க. இப்போ யாரோ ரெஸ்ட் ரூமுக்குள்ள வர்றாங்கிறது தெரிஞ்ச உடனே அப்பாவும் பொண்ணும் போய் ஒரு ரெஸ்ட் ரூமுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. இங்க இருந்து வெளியில பார்த்தா ஹீரோயின் ரெஸ்ட் ரூமுக்குள்ள வந்து அம்மாவுடைய கிஃப்ட் இதெல்லாம் வச்சு ஃபில் பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்க, அதை தான் ரெஸ்ட் ரூம்ல இருந்து அப்பாவும் பொண்ணும் ஒளிஞ்சு பாக்குறாங்க. ஆனா அதே சமயம் அந்த டைம்ல யாரோ நம்மள பாக்குறாங்க அப்படின்னு அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் பாருங்க. இந்த ஃபீலிங்கை கொடுத்தது வேற யாரும் இல்ல, அதே பொண்ணும் அப்பாவும் தான். அந்த டோரை ஓபன் பண்றதுக்கு தான் ஹீரோயின் வருவா. ஆனா அதுக்குள்ள இந்த ஹோட்டல் சர்வன் லேடி அங்க இருந்து வெளியில வரும் பாருங்க. இந்த விஷுவல்ஸ் எல்லாம் இப்பதான் நடக்குது. இவளுடைய கண்ணில் படாம பிரசன்ட்ல இருக்க இவங்க பாஸ்ட்ல இருக்க இந்த டைமிங்க்கு வந்திருக்காங்க. இருந்தது மட்டும் இல்லாம அந்த இடத்துலயே ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் அவருடைய அப்பாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கேப் புக் பண்ணி இந்த ஈவென்ட் நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போறாங்க. இங்க இருந்து தப்பிச்சு வந்தாங்க பாருங்க ஹீரோயினும் ஹீரோயினோட அப்பாவும். பாஸ்ட்ல இருக்க ஹீரோயினும் ஹீரோயினோட அப்பாவும் போனதுக்கு அப்புறம் அந்த ஹோட்டலை விட்டு வெளியில வராங்க.